பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அதுதான் நாம் பிழைத்திருக்கிற வார்த்தை. அதாவது அந்த வார்த்தையினால் தான் நாம் பிழைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவ அப்பம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் முற்று முழுதுமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் அந்த ஜீவ அப்பத்தை நாம் இடவிடாமல் புசித்து அந்த ஜீவ அப்பத்தினால நாம் பிழைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துக்கு நாங்கள் போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போவோம். இந்த 10ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறத நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் 11ஆம் வசனத்திற்கு போவோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த வார்த்தை மிக முக்கியமான வசனம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டளை போல தேவனால் தரப்படுகிறது. எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்றால் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விவரமாக நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இப்போது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அப்போ இதற்கு ஒரு தலையங்கத்தை நாங்கள் கொடுக்கறது நல்லது. என்னென்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம். அப்போ இதற்கு ரோமர் 6:11 நாம் கொடுத்திருக்கிற பிரதான தலையங்கம் என்னென்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த மாசற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவினீர். அந்த இரத்தத்தினால பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தீர். அந்த இரத்தத்தினால
பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கினீர். அந்த இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். அந்த இரத்தத்தினாலே எந்த நேரமும் பிதாவினுடைய கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். அந்த இரத்தத்தினாலே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வந்து எங்களுடைய இருதயத்தில் தங்கியிருக்கிற பாக்கியத்தையும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இப்பொழுது இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. அப்போ இந்த வேத வார்த்தையில் குறிப்பாக நாங்கள் ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது ஒரு விசுவாசி முதலாவதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ன விஷயத்தை? தான் பாவத்துக்கு, எந்த பாவத்துக்கு? அந்த பாவத்துக்கு. அதன் அந்த பாவம் ஆதாமில் இருந்து பிறப்பின் மூலம் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் வந்திருக்கும் அந்த பாவம். அந்த பாவம்தான் மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை. அந்த பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் எண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்று சொன்னால், நான் பாவத்துக்கு, அந்த பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசி எண்ணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அப்போ 10ஆம் வசனத்தில் நாங்கள் இது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வந்திருந்தபடியினால் அவரும் அதே மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் தேவனுக்கென்று பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரே தரம் பாவத்துக்கென்று மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி அப்படியே நீங்களும் செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கான ஒரே ஒரு வித்தியாசம், அவர் நேரடியாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நாம் நேரடியாக தேவனுக்கென்று பிழைத்திருக்க இயலாது. நமக்குள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் அந்த பாவத்திற்கு விடுதலை தந்தவருக்குள்ள நாம் இருந்து கொண்டு அவர் மூலமாக தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நாம் 2 மிக முக்கியமான வேலையை செய்ய வேண்டும் என்பது இந்த வேத வாக்கியத்தில் கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவத்துக்கு மரித்தவனாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசியாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எண்ணிக்கொள்ள வேணும். அப்படி செய்கிறதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்ய வேணும்? அதாவது ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு என்ன ஏற்பட்டது என்று ஒவ்வொரு விசுவாசியும் கேட்க வேண்டியவனாக இருக்கிறான். நான் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் தன் வாயினாலே அறிக்கை பண்ணின உடனே ஆவிக்குரிய உலகத்தில் தனக்கு என்ன நடந்தது என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த அறிவு என்ன என்று சொன்னால், அவன் விசுவாசத்தில் பலப்படுகிறதற்கு அந்த அறிவு உதவும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக
ஏற்றுக்கொண்டு அதை வாயினால் அறிக்கை பண்ணி எந்த நேரம் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேனோ 5 வருஷத்துக்கு முதல் பெற்றுக்கொண்டா என்ன, 10 வருஷத்துக்கு முதல் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் என்ன, எனக்கு அந்த நேரத்தில் நடந்தது என்னன்னு சொல்லி நான் அறிந்திருக்க வேணும். அந்த அறிவு தான் நான் பரிசுத்தமாகிறதுக்கு தேவையான அறிவு, அடிக்கடி நினைக்க வேண்டிய அறிவு, அடிக்கடி எண்ணிக்கொள்ள வேண்டிய அறிவு, அடிக்கடி விசுவாசிக்க வேண்டிய அறிவு. நான் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு என்ன நடந்தது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். முதலாவதாக, விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தின் மூலம் அந்த பாவத்திற்கு மரித்து அதிலிருந்து பூரண விடுதலையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்க வேணும். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னென்றால், விசுவாசத்தின் மூலம் பாவ சுபாவத்திற்கு மரித்து அதிலிருந்து பூரண விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி எண்ணிக்கொள்ள வேண்டும். இது பற்றிய விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இது தெரியாதோ என்று சொல்லி அந்த 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தெளிவாக என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், அதாவது விசுவாசத்தின் மூலம் பாவ சுபாவத்துக்கு மரித்து அதிலிருந்து பூரண விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசிக்க வேணும். அது வேத வசனத்துக்கு இசைவாக இருக்க வேணும். அந்த வேத வசனம் என்ன? ரோமர் 6:3-5. அது முதலாவது. 2வது என்ன மாதிரி என்று சொன்னால், அப்படி நான் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடியினால் என்னை பாவம் ஆளுகை செய்ய முடியாது என்பதையும் எண்ணிக்கொள்ள வேண்டும். பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? நான் பாவத்துக்கு மரித்து அந்த பாவத்தில் இருந்து நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். ஆனபடியால் அந்த பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாதென்று சொல்லி ஒரு விசுவாசி எண்ணிக்கொள்ள வேண்டும். 3வதாக, அந்த பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறபடியினால் அந்த பாவத்துக்கு இனிமேல் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது ரோமர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்துக்கு மரித்து அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைந்திருக்கிறபடியினால் இனிமேல் அந்த பாவத்துக்கு நான் கீழ்ப்படிய தேவை இல்லை என்று சொல்லி ஒரு விசுவாசி எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது 4வதாக என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடியினால் ரட்சிக்கப்பட முன்பு நான் அனுபவித்த தாறும் மாறான வாழ்க்கைக்கு இனிமேல் அந்த பாவம் என்னை வழி நடத்த முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட முந்தி பாவ சுபாவத்தினால் ஆளப்பட்ட நான் தாறுமாறான வாழ்க்கைக்கு வழி நடத்தப்பட்டேன். இப்பொழுது அந்த பாவத்துக்கு மரித்து அதிலிருந்து நான் விடுதலை அடைந்திருக்கிறபடியினால் அந்த பாவம் இனிமேல் என்னை அந்த தாறுமாறான வாழ்க்கைக்கு வழி நடத்த முடியாது என்பதையும் நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது 5வதாக என்ன மாதிரி என்று சொன்னால், ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு என்ன நடந்தது? பாவ சுபாவத்தோடு பிறந்த நான், மனித சுபாவத்தோடும் பாவ சுபாவத்தோடும் பிறந்த நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது இன்னொரு சுபாவம் எனக்குள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள நாட்டப்பட்டது என்று நான் விசுவாசிக்க வேணும். அது என்ன அந்த சுபாவம்?
தெய்வீக சுபாவம், டிவைன் நேச்சர். ரட்சிக்கப்பட்ட பொழுது தெய்வீக சுபாவம் எனக்குள்ள நாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி நாட்டப்பட்டிருக்கிறபடியினால் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எனக்கு விருப்பம். எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேணும் என்றொரு விருப்பம் எனக்கு வருகிறது. அந்த விருப்பத்தை நான் நடைமுறைப்படுத்துறதற்கு தேவையான வல்லமையையும் அது தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதனையும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ 5 விஷயத்தை பற்றி நான் குறிப்பாக சொன்னேன். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது 5 விஷயம் எனக்கு நடந்ததென்று நான் உங்களுக்கு விவரமாக சொன்னேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அடிக்கடி இந்த 5 விஷயத்தை என்னுடைய சரீரத்தில் அது ஒரு முக்கிய ஒரு பங்காக நான் அடிக்கடி அதை எண்ணிக்கொள்ள வேணும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார், எண்ணிக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு மரித்து என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கும் பொழுது என்ன எனக்கு நடந்தது என்று சொல்லி நான் அதை ஞாபகப்படுத்தி அதை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வல்லமை தெய்வீக சுபாவம் எனக்குள்ள நாட்டப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்குள்ள தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டதென்று சொல்லியும், அந்த தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டதுனால தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கு எனக்கு விருப்பமும், அதே நேரம் அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு வல்லமையும் தரப்பட்டதென்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். ஆயினும் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து நிறைவேற்றுவதற்கு நான் செய்ய வேண்டிய பங்கு என்ன? தேவனுடைய சித்தம் என்னென்று நான் அறிந்து விட்டேன். அப்போ அதனை செய்ய நான் விருப்பமாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சொந்த பலத்தினாலே அதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், எனக்குள்ளுக்குள்ள தெய்வீக சுபாவம் இருக்குது, தேவனுடைய சித்தத்தை செய்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேணும். அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து நான் விசுவாசிக்க வேணும். அப்படி விசுவாசிப்பதன் மூலம்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் வல்லமையாக இருக்கிறார். அவர்தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு எனக்கு போதிய வல்லமையை தருவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ லூக்கா 9:23 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 6:11 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் இடைவிடாமல் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அனுதினமும் அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி செய்ய வேண்டும் என்பதை லூக்கா 9:23 ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அப்படி நாம் செய்து கொண்டு போகும் பொழுது, அனுதினமும் நாம் அதனை விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சட்டபூர்வமான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறபடியினால் நாம் விரும்பின பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ரோமர் 8:1-2 ரோமர் 8:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்கா 9:23 ரோமர் 6:11 எண்ணிக்கொள்ள வேண்டும்,
அனுதினமும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி சிலுவையை சுமந்து கொண்டு இப்போ லூக்கா 9:23 பார்த்தால் எப்படி நாம் அதனை செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனால் ரோமர் 6:11 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எண்ணிக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு பூரண அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நம்முடைய இருதயத்திலே அவர் வல்லமையாக செயல்பட்டு நமக்கு வர வேண்டிய என்ன எனக்கு விருப்பமோ அந்த விருப்பமான பிரதிபலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ரோமர் 8:1-2 ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பின் நிமித்தம்தான் எனக்குள்ள அந்த திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவம் ரட்சிப்பின் நிமித்தம்தான் எனக்கு வந்ததென்று சொல்லி 2 பேதுரு 1:3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த திவ்ய சுபாவம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் என் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ கவனமாக 2 பேதுரு 1:3 என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது அன்றி என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அந்த திவ்ய சுபாவம், அந்த தெய்வீக சுபாவம் ஜீவனை நமக்கு தருகிறது, தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் நமக்கு தருகிறது என்பதை நாம் அறிந்து நாம் செய்ய வேண்டியது என்ன? விடாமல் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது லூக்கா 9:23 சொல்லப்பட்ட மாதிரி, மற்றது ரோமர் 6:11 சொல்லப்பட்ட மாதிரி அடிக்கடி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதும் அந்த திவ்ய சுபாவத்திடம் இருந்து நாங்கள் தேவையான எல்லாவற்றையும், தேவனுடைய சித்தத்தை செய்கிற விருப்பத்தையும் அதனை செய்யக்கூடிய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி 2 பேதுரு 1:3 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாகத்தான் ஒரு விசுவாசி பிழைத்திருக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாகத்தான் ஒரு விசுவாசி பிழைத்திருக்க முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தனக்குள் தேவன் மேற்கூறியவாறு செய்திருக்கிறார் என்பதை அவன் அறியாவிட்டால், அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இன்ன மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டவுடன் எனக்கு உள்ளுக்குள்ள இன்ன மாதிரி தேவன் செய்திருக்கிறார் என்ற உண்மையை அவன் அறியாவிட்டால், அல்லது அதை எண்ணிக்கொள்ளாவிட்டால், அல்லது அவன் அதை விசுவாசிக்காமல் விட்டால், தனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஏற்ப அவனால் வாழ முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதனை சொல்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தனக்கு உள்ளுக்குள்ள தேவன் இந்த மாதிரி செய்திருக்கிறார் என்ற விஷயத்தை பூரணமாக அறிந்திருக்க வேணும். அவன் அறிந்திருக்க வேணும், அவன் அதனை எண்ணிக்கொள்ள வேணும், அவன் அதனை விசுவாசிக்க வேணும். அப்படி அவன் செய்யாமல் விட்டால் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஏற்ப அவன் நடக்க முடியாமல் இருக்கிறது. இதுதான் அநேகமான கிறிஸ்தவர்களின் துர்ப்பாக்கியமான வேதனைக்குரிய ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு என்ன நடந்தது, எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் என்ன, அந்த மாற்றத்திற்கேற்ப நான் நடக்க வேணும் என்ற விஷயத்தை அறவே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை நிர்பந்தமான வாழ்க்கையாகவும் சீரழிந்த வாழ்க்கையாகவும் இருக்கிறது.
அது மட்டுமல்ல, அடுத்த மோசமான விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கேற்ப விசுவாசி நடக்காதபடியினால் அவன் விசுவாசத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை விட்டு விலகி அவன் தன்னுடைய விசுவாசத்தை வேறு இடத்துக்கு, வேறொன்றுக்கு அவன் மாற்றுகிறபடியினால் அவனுக்குள்ள செயற்படாமல் இருந்த அந்த பாவம் மறுபடியும் செயற்பட தொடங்கி அவனை ஆளுகை செய்ய தொடங்கும் என்ற ஒரு உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசி தனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம், அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளுக்குள்ளே ஏற்பட்டது என்றதை அவன் அறிந்திருப்பானா இருந்தால் அவன் ஜெயம் கொண்ட ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவனால் இந்த பூலோகத்தில் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் இந்த பூலகத்தில் அவன் வாழும் தனையும், எக்கால சத்தம் கேட்கும் தனையும், பாவமற்ற பூரணத்துவம் இல்லை, அவனுக்கு இல்லை என்பதையும் அவன் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா மாற்றம் தனக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதென்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறான். அப்படி அறிந்திருந்தாலும் பாவமற்ற பூரணத்துவம் அவனுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் இந்த பூலோகத்தில் கிடையாது. அப்போ சாத்தான் கடன் வசூலிப்பவன் போல நிச்சயமாக அவனிடத்தில் வந்து இன்னும் கடன் செலுத்தப்படவில்லை என்று அவனுக்கு ஞாபகம் ஊட்டுவான். அவன் சகோதரனை இடைவிடாமல் குற்றப்படுத்துகிறவன் என்று சொல்லி வெளி 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், யோவான் 19:30 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியாக பிரகடனப்படுத்தின வார்த்தையை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். அந்த வார்த்தை என்னவென்றால், எல்லாம் முடிந்தது, இது முடிந்தது என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியினால் முடிந்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசிப்பானா இருந்தால் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் தான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லியும் அவன் விசுவாசித்திருந்தால், விசுவாசித்து நிச்சயமாக அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானா இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு விடுதலை உண்டு. அடுத்ததாக ஒரு விசுவாசி தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வல்லமை கொடுக்கிறார். தேவனுக்கேற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவனுக்கு தேவையான சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அவன் அறியாதிருப்பானாகில் தன்னுடைய மாம்சத்தை நம்பி தேவனுக்கேற்ற முறையில் வாழ முயற்சிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் இயற்கையாகவே பிரமாணங்களுக்கு திசை திருப்பப்பட்டு ஆவிக்குரிய வேசித்தனத்திலே அவன் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். இதன் நிமித்தம் மாம்சத்தின் கிரியைகள் அவனிடத்தில் செயல்படும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:19-21 அதை பற்றி தெளிவாக சொல்கிறது. நாம் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெய்வீக சுபாவம் தனக்குள் நாட்டப்பட்டிருக்கிறதையும் தான் அந்த பாவத்துக்கு விசுவாசத்தின் மூலம் மரித்திருப்பதையும் அறிந்த கிறிஸ்தவன், நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்,
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.